பூரா குடிக்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா அவரும் குடிச்சு முடிச்சுட்டு இருக்கிற பூரா எல்லாரும் குடிச்சிட்டு குடிச்சவரா போங்கன்னு சொல்லி இந்த நாடு விரும்புது. வந்தவன் போனவன் எல்லாம் விரும்புறேன். இப்ப வேதனையா இருக்கு எனக்கு. நம்ம பிள்ளையெல்லாம் இப்படி ஆயிட்டியல. நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கு 99% போதை. இங்க என்ன தெரியுமா சிக்கல்? என்ன புகையில இருக்குல்ல, புகையில. ஆமா, போதை பொருள். புகையில போதை பொருள். ஆமா, குட்கா போதை பொருள். ஆமா, பான்பராக்கு போதை பொருள். இந்த கொக்கைன்னு இந்த கன்றக்காரு அதெல்லாம் போதை பொருள். சாராயம் மட்டும் புனித தீர்த்தம் இந்த நாட்டுல. பாருங்க, வள்ளலார் என்னையா தப்பு பண்ணாருன்னா, வள்ளலார் ஒன்னும் தப்பு பண்ணலையா. ஆத்து மண்ணல்லி விக்கல, மலையை உடைச்சு மண்ணா விக்கல, சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு விக்கல. அதை செஞ்சவன் பூரா மகிமையோட திருறான், வெள்ளையும் சொல்லையுமா பாதுகாப்போட. இங்க அதிகாரம் மிக வலிமையானது. அதனால நல்லது நடப்போம். எதை விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுத்தே ஆகணும். அது வினை விதைச்சவன் வினைய இருக்கணும், தினை விதைச்சவன் தினைய இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம், என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நல்லா யோசிச்சோமா? பண்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் தமிழும் கடன் கொடுத்த சமூகம். இப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500க்கும் 1000க்கும் அடமானமா போயிட்டமே நியாயமா? மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். உயிர் ஒரு தரந்தாயா போகும், ஓயாமையா போகும். தனது பேச்சாற்றலாலும் சமூக கருத்துக்களாலும் நல்ல தமிழ் உச்சரிப்பாலும் சமூக அக்கறையோடு நடித்து கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள். அவர்களை பாராட்டியும் அவர்களை நமது பகுதிக்கு வரவேற்றும் காமதில் சார்பாக இந்த பொன்னாடையை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றோம். வாங்கண்ணே.
நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுவின் ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்திரி இளம்பரை போல மயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுவுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். மனங்களும் நலங்களும் வழங்கிடவா, மனங்களும் நலங்களும் வழங்கிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும் என்றாலும் நாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். குட்டிகள் பல போட்டு பணிந்தோம், சின்ன கொழுக்கத்தை உனக்காக படைத்தோம். தினந்தோறும் அணிந்தோம், குளக்கட்டை தினந்தோறும் படைத்தோம். கணபதி குணநிதி மகிழ் உடன்பா, கணபதி குணநிதி அதில் உடம்பா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும் என்னாலும் நாயகனே உள் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். தும்பை மலர் கொண்டு சேர்த்தோம், நல்ல தூய விரதத்தை காத்தோம். மலர் கூடு தேர்வோம், தூய விரதத்தை காப்போம். அருகமுள் மலர்கண்டு உருகிடவா, அருகமுள் மலர் கூடு உருகிடவா. அருகமுள் மலர்கண்டு உருகிடவா. ஆடிய பொருள் கூட வேண்டும் நாடும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே தெல்லத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். எங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களை நமது பகுதியில் தற்போதுதான் நேரில் பார்க்கின்றோம். அதிகமாக சமூக வலைதளங்களிலே அதிகமாக பார்த்து அவருடைய தமிழ் பற்று, நல்ல தமிழ் உச்சரிப்பு ஆகியவற்றால் கவரப்பட்டு அண்ணன் அவர்களை எப்படியாவதும் நமது ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைப்பாளரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1 வருடத்திற்கு முன்பாகவே அண்ணன் அவர்களை இங்கு பேசி முடிக்கப்பட்டு தற்பொழுது நமது மேடையிலே தோன்றி தனது பேச்சாற்றலாலும் சமூக கருத்துக்களாலும் நல்ல தமிழ் உச்சரிப்பாலும் சமூக அக்கறையோடு நடித்து கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள். அவர்களை பாராட்டியும் அவர்களை நமது பகுதிக்கு வரவேற்றும்
கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றோம். உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒன்னு சொல்றார் திருமூலர். அவர் வாழ்ந்த காலம் மொத்தம் 3000 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு பாட்டு வீதம் மொத்தம் 3000 பாட்டு எழுதி அதற்கு பேரு திருமந்திரம் என்று வச்சார். மற்றதெல்லாம் வெறும் மந்திரம், அது மட்டும்தான் திருமந்திரம். அதனாலதான் அதுக்கு திருமந்திரம் என்று பேரு. அப்படி திருமந்திரத்தில் உள்ளம்பெருங்கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அப்படின்னா கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. அப்படின்னா என்ன நினைக்கணும்? கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவா ஆள் இல்லை, சொல்லவா ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். இந்த உலகம் போற போக்கு ரொம்ப விபரீதமான பாதையில் பயணிக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி திருமூலர் கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒன்று. எது போலே அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. மனிதனுடைய உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியும் 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசல்கள். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லையும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு சொல்லி கொடுத்தா. அவ்வை மூதாட்டி பாடம் படிச்சோம்ல. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்க, குடும்பம் விளங்கணும்னு தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். அதுக்கு இறைவன் திருப்பெயராலே திருவிழா என்றால், திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா விழாதிரு அப்படின்னு வருது. திருவிழா, விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. வரவு செலவு, மேடு பள்ளம், இம்மை மறுமை, இரு சுடர், இரு பிறப்பு எல்லாமே 2 இருக்கு. வாழ்க்கையில நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் சரி செய்யணும்னா இந்த ஆன்மீகம்ங்கிற பக்தி தான் நமக்கு சரியா இருந்தது. அதனாலதான் ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஆன்மீகம்ங்கிற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற ஒரு பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை வளர்க்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். வள்ளுவர் கூட 1330 குறளை எழுதி அதுல ஒரு குறள் சொல்றார், கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று. அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையும் நல்ல செயலும் நமக்கு சரியாக இருக்கணும்னா அதுக்கு ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்வி இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆன்மீகம் பக்தியாவா இருக்கு. நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? டேய் அங்க போகாத சாமி இருக்கு, டேய் அதை செய்யாத, அப்படி பேசாத, அந்த இடம் சரியில்லை, இது தப்பு, இப்படி இருக்காத, சாமி இருக்குன்னு நம்மளை சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இடையில ஒரு கூட்டம் வந்தாங்க, எல்லாம் மூட நம்பிக்கை முடிஞ்சு வச்சு சொல்லி என்ன ஆயிப்போச்சு, இங்க பக்திங்கிற பயமே இல்லாததுனால கடவுளாவது ஒன்னாவது அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? கும்பாபிஷேகம் திருவிழா நடத்துறோம்னாலும் சாராய கடை ஊருக்குள்ள தேவைப்படுது. வீட்டுல ஏதாவது ஒரு அபசகுணமா ஒருத்தர் இறந்து போனா அன்னைக்கும் சாராய கடை தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம்னா விளங்குமா அந்த நாடு? விளங்குமா? யாராவது சிந்திக்கிறோமா? நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறோம் என்ற எதிர்கால சிந்தனை இல்லாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கையில வந்தது மட்டும் சாத்தியமாக கருதி கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் தொலைநோக்கு திட்டம் என்பது என்ன? அதை பத்தி யாருக்காவது என்ன சிந்தனையாவது இருக்கிறதா? எல்லாம் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியல. சரி, இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயில் மன்னர்கள் காலத்தில் கட்டி இருக்கிறார்கள். 1008 கோயில்ல முதல் கோயில் உத்தரகோச மங்கை 4 யுகத்துக்கு முன்னே தோன்றியதாக வரலாறு சொல்லுது. 1008 சிவன் கோயிலையும் சிவலிங்கம் இருக்கு. 3 கோயில்ல தான் சிவலிங்கம் இல்லாமல் சிவ உருவ வழிபாடு உண்டு. எல்லா கோயிலையும் சிவலிங்கம் இருக்கு, ஒரே ஒரு கோயில்ல லிங்க வழிபாடு இல்ல. லிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, அகத்தி எல்லாமே இல்லாம நவக்கிரகம் இல்ல. தங்கை சொன்னிச்ச திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோவில், அந்த திருவாசகம் பிறந்த ஊர். எத்தனையோ கோவில்களை கட்டி வைத்தார்கள் முன்னோர்கள். திருவாரூர்ல இருக்க தியாகேச பெருமான், வீதி விடங்க பெருமான், வீணா இல்லை தங்கம்னா ஒளிபடாமல் தானாகவே எழுந்தருளிய மூர்த்தி. கோயில் கட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம், குளம் வெட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம்.
மன்னர்கள் காலத்துல காசை வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, கோயில்களை கட்டி வைத்து இந்த மக்கள் எல்லாம் செம்மையோடு நல்ல சிந்தனையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து வைத்தார்கள். இங்க கட்டியிருக்கிற கோயிலை பராமரிக்க துப்பு இல்லை. இந்த நாட்டில் வருமானம் தேவைப்படுது நமக்கு. எப்படி இருக்கு பாருங்க. 6 கால பூசை ஒழுங்கா நடக்குதா? இல்ல. ஒழுங்கா விளக்கேற்றமா? என்னென்ன நடந்துக்கு? தாய்ப்பாலை விளக்கி வித்துட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஒரு பெண்ணு விளக்கு போட்டா தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு? தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு முடிஞ்சிருச்சு. ராசராச சோழன் கோயிலை சுற்றி வர்றேன். கோயிலில் இருக்கிற மின் விளக்குகள் இல்லை அந்த காலத்தில், எல்லாம் எண்ணெயில் போடப்பட்ட விளக்குகள். அந்த விளக்குகளை பார்த்தோன்னே மகிழ்ச்சி அடைகிறான் மன்னன். எல்லாம் பெரிய செல்வந்தர்களுடைய நன்கொடையால் விளக்கறியுது. இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த கோயிலில் பங்கு இருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்போ தான் அரசவையை கூட்டி ஒரு யோசனை செய்து எல்லாருக்கும் இலவசமாக ஆடு மாடுகளை கொடுப்போம்னு முடிவு பண்ணுறேன். அந்த காலத்தில் கொடுத்துட்டாங்க, அப்பவே கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நல்லதுக்காக கொடுத்தது. ஆமாம். இப்போ கொடுக்குற சும்மா கொடுக்கல, மாடு இலவசமாக கொடுத்துருக்காங்கல்ல, காது ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம். யாருக்கு தெரியல, நமக்கு தெரியாது. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கிட்டு. ஆனாலும் பாருங்க, ராசராச சோழன் ஆடுகளும் மாடுகளும் இலவசமாக கொடுத்துட்டு ஒரு கட்டளை இடுகிறார். எல்லாரும் ஆடு மாடுகளை வளர்த்து செல்வத்தை பெருக்கிக்கங்க, கொஞ்சம் செலவு செய்து பெருவுடையார் கோயிலில் விளக்கு போடுங்க. ஒரு ஊருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு விளக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கோயிலுக்குள்ள போறாரு. ஒரு விளக்கு எரியாம இருக்கு. ஏன் எரியலன்னு விசாரணை பண்ணா 7 நாளா எரியல. யாருக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு? 71 மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு. ஏன் விளக்கெரியல விசாரணை பண்ணு. மன்னர் தேர்ல புறப்பட்டாச்சு. காவிரி கரை ஓரம் ஒரு ஓலை குடிசை. அங்க போய் நின்று காவலாளியை கூப்பிடுறாங்க, மாராயா வெளியில வான்னு. உள்ளே இருந்து ஆண்குரல் சத்தம் அல்ல, ஒரு பெண்ணு விசும்புற சத்தம், அழுக சத்தம் கேட்குது. அந்த அழுகிற பெண்ணு ஒரு சவளபா இந்த குழந்தையை தூக்கி போட்டு வெளியில வர்றா. யாரம்மா நீ? மாராயன் மனைவியா? ஏன் கோயிலில் விளக்கறியல? எதனாலேன்னு கேட்குறாரு மன்னர். விசாரணையில் அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயா, மன்னன் கட்டளையை மீறுவ அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் கொடுத்த ஆடுகளும் மாடுகளும் 4 மாதத்திற்கு முன்னே பெய்த மழையால் காவிரியில் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அதை காப்பாற்ற போன என் கணவனும் இறந்து விட்டார். இந்த குழந்தை பிறந்து 3 மாதம் ஆகுது. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விளக்கி விற்றேன். அந்த பாலில் இவ்வளவு நாளாக விளக்கு போட்டேன். தாய்ப்பால் 1 வாரமாக வத்தி போச்சு, விளக்கு போட முடியலன்னா எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? மன்னன் நடுங்கி போன பெண்ணே, பெண்குலத்தின் தியாகமே. இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும், என் பேர் இருக்க வரைக்கும் உன் பேர் இருக்கும், கவலைப்படாதேன்னு அந்த பெண்ணை தன் அரண்மனையில பணிப்பெண்ணாக சேர்த்து அந்த குழந்தையை படிக்க வைத்து ராசராசன் சோழன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலில் கல்வெட்டிற்கு தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை 71 மாராயன் மனைவி வரகுணாளுக்கே என்று. யாராவது பொம்பளை பிள்ளை பிறந்தா வரகுணாள்னு பேர் வைங்க. அப்படி தியாகமாக இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு பொதுநல சேவைகளை செய்த எண்ணற்ற தியாகிகள் உண்டு. அந்த வகையில் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தண்டகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணகத்து குடகுமணி கைவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் இந்த வரலாறு வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் பெருகிவள் நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா பலி கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை எனலாலும் பேசமுள்ள கண்மணியே மன்னரே எங்கள் வாழ்வே இதயக்கனி இதயக்கனி வாழும்
முகத்தை பார்க்கும் போது இன்பம் நான் வாழுவட்டு சேர்ந்த பொருள் கொடுக்கும் போது இன்பம் பாடுபோது ஏழை முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையோட வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ராஜயாளி வெள்ள துன்ப உயிரிழந்தில் இல்லை சுயநலமே இருக்கும் நெஞ்சு அமைதி என்றும் இல்லை என்று இல்லை நீங்க நல்லா இருக்கோனும் நாடும் நேர இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்று நீரும் வாழும் பெருமும் ஒருவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதன் இதயமே நாமதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒரு வந்தான் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோனும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியைப் போல நாமும் நடந்து பயன்பட வேண்டும் கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போல நாமும் கடந்து அயம்பர வேண்டும் கடலை போல இருந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் உலகினருக்காக ஆழ்ந்திட வேண்டும் வாழுமாக்கி உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கோடும் நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லையாக நன்றி 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 கை தட்டிய நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கை தட்டாதவங்களுக்கு நன்றி கை தட்டுங்க மிக நல்லது பட்டமங்கலம் நாடக அமைப்பாளர் தெய்வ திரு மரியாதைக்கும் பாசத்துக்குரிய அன்பு அப்பா சோனா லட்சுமணன் சேர்வை அவர்களுடைய சார்பாக அவர் நினைவாக மற்றும் நந்தீஸ்வரர் நித்ய பைரவி மண் சிற்ப கலைக்கூடத்தின் சார்பாக சரிதானா நிதீஸ்வரர் நித்ய பைரவி மண் சிற்ப கலைக்கூடத்தின் சார்பாக 101 வழங்கியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய எங்கள் அப்பா அமைப்பாளர் பட்டமங்கலம் லட்சுமண சேர்வை அவருடைய சார்பாகவும் நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வள்ளலார் பயிர் வாடினா அவருக்கு உயிர் வாடிச்சு இப்போ யாராவது அதை பற்றி நினைக்கிறானா அவர் பிறந்த கடலூர் மாவட்டம் மருதூரிலே 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே அடுத்த மாதம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ளே வண்டியை விட்டு ஓட்டுறாங்க அவங்கெல்லாம் சோத்தை தின்னாங்களா வேற என்னத்தையும் தின்னாங்களான்னு தெரியல அவங்க தலையிலலாம் இடி தான் விழுகும் நீங்கள் கருணை இல்லா ஆட்சி கடிகு ஒழிகன்னார் வள்ளலாறு யாரை பார்த்து வெள்ளைக்காரங்களை பிறக்கும்போது கருணை இல்லா ஆட்சி கடிகு ஒழிக அருள் நயர்ந்த சன்மார்க்கர் ஆழ்கன்னு பாடினார் அப்படி இருந்த காலம் இப்போ நினைக்கிறது மாதிரி இருக்குது நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சா தாய்மார்கள்லாம் இருக்காங்களா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இருக்காங்களா இல்லைன்னு அப்போன்னா பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க ஏன் அரிசி மாவில் கோலம் போடணும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் அப்படியே தான் இருக்குது கோலம் தான் போட முடியலை அதிகம் மாமியா மருமகம் இருக்கிற வீட்டை பாருங்க சாயந்தரமா லேசாக வாய் தகராறு வந்துட்டா போதும் காலையில் எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் போயிடும் இந்த அம்மா ஒரு பக்கம் போயிடும் வாசல் வெறுவாசலாக போயிடும் அப்படி போகக்கூடாது அரிசி மாவில் கோலம் போட சொல்லி கொடுத்ததுனுடைய காரணம் என்ன தெரியுமா பழைய சோறு சாப்பிடும்போது எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு நம்மளை பெத்தவங்க சொல்லி வளர்த்தா தெரியுமா எறும்பு செத்து கிடந்து எடுத்து போட்டா கண்ணு நல்லா தெரியாது உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது எறும்புகளுக்கு கண் இல்லாத சீவராசி அந்த எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையின் அடிப்படையில் அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க பச்சரிசி மாவில் இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே எறும்பு சாக்கி பீஸ் கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டினா செத்துருவோம்னு எறும்புக்கு தெரியுது மனுஷன் சொல்லு பேச்சே கேட்குறான் இல்லை ஆனாலும் பாருங்க யாரைத்தான் சொல்லக்கூடாது நீங்க பாருங்க யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்ங்கிறது மாதிரி ஆனாலும் எறும்பு தெரியுது தாண்டினா செத்துருவோம்னு நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சுன்னு மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குல்ல இருக்கான்னா அப்ப இல்லைன்னு அர்த்தம்
நீங்க கேள்வி கேட்கற பார்த்தா அப்ப இல்ல, சந்தேகமா இருக்கு எனக்கு. அப்படின்னா எல்லாருக்கும் ஆறு அறிவு இருக்கு. எத்தனை பேர் 6வது அறிவை பயன்படுத்துறான்? சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். மாவு மாக்களும் மையறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே வர்றாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. நீங்க அப்படியும் கணக்கு போட முடியாது. உருவத்தை வச்சு அறிவை இட போடவே கூடாது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்ப என்ன அர்த்தம்னா, சில வீட்டுகளை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரருங்க அது அங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வரும் பெண்ண அதுன்னா ஆடு மாடா? அப்படித்தான், ஆடு மாடு அப்படித்தான். இருந்தாலும் தாய்மார்களுக்கு அன்போட நான் கேட்டுக்கிறது, வாரத்துல ஒரு நாள் கோழி கொத்தாத மொய்க்குருன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை. கோழி கொத்தாத மொய்க்குருணை ஒரு கைப்பிடி வெளியில வீட்டை விட்டு கோயிலுக்கு போனா, குளத்துக்கு போனா, வயலுக்கு போனா, ஏதோ ஒரு வேலையாக வெளியில போற போது எங்கேயாவது உங்க கண்ணுக்கு எதிரே ஒரு எறும்பு புத்து கண்டா, அந்த ஒரு கை பச்சரிசி குருணை மொய் குருணையை போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கிறத நம்ம தான் தயார் செய்து கொள்ள வேண்டும். நல்லதை விதப்போம், நல்லதை முளைக்கும். ஆகையினால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்து என்னாச்சு தெரியுமா கதையா? கடைசியா அவர் மேலே வழக்கு. வள்ளலார் மேலே? ஆமா, வள்ளலார் மேலே வழக்குங்க. கடலூர் நீதிமன்றம். நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துசாமி ஐயரு, வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலரு. அடடா, பயிரை கூட வாடுனா அவர் மனசு வாடுனா அவர் மேல எதுக்கு வழக்கு? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? நானும் படிச்சு பார்க்குறேன். எங்கள் வாத்தியார்கள் எல்லாம் கேட்டு பார்க்குறேன். எங்கள் வாத்தியார்கள் எல்லாம் கேட்டபோது சொன்னாங்க, அப்படிலாம் ஆமாம் அப்படி வாத்தியாரெல்லாம் கேட்டும்போது சொன்னாங்க, பாருங்க வள்ளலார் என்னையா தப்பு பண்ணாருன்னா, வள்ளலார் ஒன்றும் தப்பு பண்ணலையா. ஆத்து மண்ணள்ளி விற்கலை, மலையை உடைச்சி மண்ணா விற்கல, சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கல. அதை செஞ்சவன் பூரா மகிமையோட திருறாச்சு, வெள்ளையும் சொல்லையுமா பாதுகாப்போட. ஆனா வள்ளலார் வாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு இந்த நாட்டில். எவ்வளவு கொடூரம் பத்தியலா? நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்ற வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு. வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழையிறாரு. உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க. ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு. நீதிபதி பார்த்து விட்டாரு. நீதிபதி கேட்கிறாரு, நீ அவருக்கு எதிரி, நீ தான் வழக்கு தொடுத்த, நீ ஏயா கும்பிட்டான்னாரு. அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிருச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னாரு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடி ஆனது. என்ன எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. ஐயா உட்காருங்க, சொல்லுவார், உட்காருங்க. இந்த பாட்டு முதல்ல பாடிட்டாங்க. முத்தப்பா சார்பாக கண்ணை திறந்தா ஒளி இல்லை, பாடலை பாட வேண்டும். நான் இது வரைக்கும் பாடினதும் இல்லை, எனக்கு பாட தெரியாது. உங்களுக்காக வேறு பாட்டுகளை வேணா பாடுறேன். அந்த பாட்டுக்கும் எனக்கு பிடிக்காது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவசரமான முத்தப்பா உங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாருன்னு தெரியல, பூரா குடிக்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா அவரும் குடிச்சு முடிச்சுட்டு இருக்கிற பூரா எல்லாரும் குடிச்சிட்டு குடிச்சவரா போங்கன்னு சொல்லி இந்த நாடும் விரும்புது, வந்தவன் போனவெல்லாம் விரும்புகிறேன். இப்போ வேதனையாக இருக்கு எனக்கு. நம்ம பிள்ளையெல்லாம் இப்படி ஆயிட்டியல, நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கு 99% போதை. இந்த நாட்டில் என்ன தெரியுமா? சரி, அன்பளிப்பு கொடுத்துக்கிற அன்பு தம்பி 101 நன்றி. வேற ஏதாவது ஒரு பாட்டை பாடுறேன். இங்கே என்ன தெரியுமா சிக்கல்? என்ன? புகையில இருக்குல்ல, புகையில. ஆமாம், போதை பொருள். புகையில போதை பொருள். ஆமாம். குட்கா போதை பொருள். ஆமாம். பான்பராக்கு போதை பொருள். இந்த கொக்கைன்னு இந்த கன்றக்காரு அதெல்லாம் போதை பொருள். சாராயம் மட்டும் புனித தீர்த்தம் இந்த நாட்டில். அப்ப சொல்றா இல்ல, அப்புறம் படிச்சுதானே ஆக வேண்டியிருக்கு. சாராயம் மட்டும் சொல்றது அது. சாராயம் புனித தீர்த்தமா? ஆமா, மாரியாத்தா கோயில்ல கொடுக்குற தீர்த்தம். அதனாலதான் பகிரங்கமா வச்சு விற்கிறேன் அரசாங்கம். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்கள் போதையின் பாதையில் போறது எனக்கு மனச்சாகுறாங்களும் இல்லை. கடுப்பா வருதா இல்லையா? நம்ம பிள்ளைங்க நல்ல விதமா இருக்க. பாருங்க, ஊருக்குள்ள 25-30 வருஷத்துக்கு முன்னால 1-2 பேர் தான் குடிப்பாங்க. யாருக்கும் தெரியாதுங்க. வெளியே தெரியாம தலையில துண்டை போட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு குடிச்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கேன். அப்படி போய் குடிச்சு விட்டவங்க படுத்துற பாடு சொன்னா கேட்குதா, மண்டையில ஏறுதா, எவ்வளவு அவஸ்தைப்படுது தாய்மார்கள்லாம். நீங்க கட்டிக்கிட்டு குடும்பம் பண்ற ஆத்தாமார்களை தான் சொல்லணும். நான் ஒரு நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலப்பா ரமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்க வைங்க. நன்றி. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த
அரசர் உடை வணங்கவும் அழகு பத்து கோட்டைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் சகில் சத்தமிட்டு வணங்கவும் அழைத்து நெறிந்து தொடர்ந்து அழைத்து அழகு ஒரு மனம் வரவே படந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாடி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடுக்கு நீ செழிக்க நன்மையெல்லாம் இருக்க நடந்தாய் வாடி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக எந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக உணவளிக்கும் உணவர்க்கெல்லாம் உண்ணாக நாட்டு உயர்ந்த தமிழ் புலவரெல்லாம் பாராட்ட பொன்னாக புலவரெல்லாம் பாராட்ட பொன்னாக பொங்கி வரும் காவிரிய வாழியவே அன்பு பொங்கி வரும் காவிரிய வாழியவே நடந்தாய் வாழி காவேரி நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் இருக்க நடந்தான் வாடி காவேரி நன்றி 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 நடந்தாய் வாழி காவேரி ஒரு காலத்துல காவிரி நடந்து வந்திருக்கு காவிரி நதிகள் எல்லாம் தானா உருவாகிறது தானா உருவாகி அதனுடைய பாதையை அது போக்கில் தயார் செய்து கொண்டதுதான் ஆறுகளும் நதிகளும் நதிகள் இல்லை என்றால் ஆறுகள் இல்லை ஆறுகள் இல்லை என்றால் ஊர்கள் இல்லை ஊர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை இதுதான் யதார்த்தம் ஆனாலும் பாருங்க காவிரி இப்போ ஓடுதே திருச்சி முக்கொம்பு கல்லணை வழியா போய் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் கடல்ல கலக்குது இந்த தேதியில் காவிரி வெள்ளம் மேட்டூர் அணையை திறந்து விட்டு இன்னைக்கு அரசாங்கம் மக்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தணுமேனு காவிரி வெள்ளம் நிறையா போகுது எல்லா கம்மா குளங்கள் எல்லாம் நிறைஞ்சிருச்சு தண்ணி மிச்சம் போய் கடலில் சேர்க்குது மிச்ச தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை கடல்ல போய் கலக்குது வீணா போகிற காவிரி தண்ணியை சேர்த்து வைங்கடான்னா கண்ட தண்ணியை சேர்த்து வச்சு பிளாக்ல விற்கிறாங்க நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரைமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் நம்ம தலை தாங்குமான்னு தெரியலை எதுக்கு சொல்ல வரேன்னா காவிரி இதுக்கு முன்னே ஓடுனது பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையிலையா பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையில காவிரி கடல்ல கலந்திருக்கு அதுக்கு முதலாவதாக சென்னை அடையாறில் போய் கடல்ல கலந்திருக்கு மூன்றாவது முறையா திருச்சியில கடல் கலக்குது நான்காவது முறையாக காவிரி இடம்பெயர போகுது அது ராமேஸ்வரத்திலேன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டான விஞ்ஞானிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் நீ நல்லா சாப்பிட்டீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாப்பாடு அசைவம் இல்லைன்னா சில பேருக்கு அசைய முடியல நான் கேட்கிறேன் தெரியாம தெரிஞ்சே கேளுங்க நீங்க மட்டும் எப்படி சைவமாவே சாப்பிடுறீங்க உங்களை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது முதல்ல உடம்புல இருந்து ஒரு மாற்றம் வரணும் அதுக்கப்புறம் மனசுல இருந்து ஒரு மாற்றம் வரணும் ரெண்டு மாற்றமும் வந்தா உங்களை மாதிரி எங்களால இருக்கவே முடியாது சரி எல்லாம் இறைவன் திருவருள் நம்ம கையில எதுவும் இல்லை என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை யாமறியேன் பராபரமே கோழி முட்டை சாப்பிட்டியலா கோழி முட்டை சாப்பிட்டியலா முட்டை சாப்பிட்றீல்ல ஊருக்கு வீட்டுக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறோம் நாட்டு சேவல் வளருது சேவலும் கோழியும் ஒன்னா சேர்ந்துதான் முட்டையிடும் அதான இயற்கை அந்த முட்டையை அடை வச்சோம்னா அவயத்தில் வச்சோம்னா 22 நாள்ல முட்டை பொரிக்கும் 10 முட்டை 20 முட்டைன்னு அடை வைப்போம் 22 நாள் சென்று முட்டை பொரிக்கும் குஞ்சு பொரிக்கும் போது 1-2 பொரிக்காமையும் போயிடும் பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன கூமுட்டை பொரிக்காத முட்டை கூமுட்டை சரி இப்ப பொரிச்ச முட்டை ஓடு பொரிக்காத முட்டை எல்லாத்தையும் அள்ளி சாலையில கொட்டிடுவாங்க தாய்மார்கள் தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து வருது நாமக்கல்ல இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு முட்டை மாநகரம் நாமக்கல்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல உலக அளவுல ஏற்றுமதி பண்றாங்க அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான நாட்டுல நாமக்கல் முட்டை வியாபாரம் நாமக்கல்ல இருந்து வர்ற முட்டை கோழி முட்டை தானே என்ன முழிக்கிறிய சந்தேகமா இருக்கு எங்களுக்குமே சந்தேகமா இருக்கு கோழி முட்டை தான் சேவலோட சேர்ந்து முட்டை இடுதாங்கிறது அங்க பிரச்சனை அது இல்ல சேவல் சேராம கோழி மட்டும் முட்டை இடுது சரி அந்த முட்டையை அடை வச்சா பொரிக்குமா அது எப்படி பொரிக்காதுல்ல சரி பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை முட்டையை சாப்பிடல நீங்க எல்லாம் கூமுட்டை அதுக்காக நீங்க சைவம்ன்றதுனால எங்களையும் சொல்லாதீங்க அப்படி இல்லையா பொதுவா தான் சொல்றேன் கூமுட்டை சாப்பிட்றவங்க கூமுட்டை சாப்பிடுங்க நான் சாப்பிட மாட்டேன் நான் விளையாட்டுக்காக இல்லை சிரிக்கிறதுக்காக இல்லை இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த மக்களை எல்லாம் கூமுட்டைகளாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்
எதனாலே ஒரு சேவலும் கோழியும் சேர்ந்து எப்படி முட்டையிட்டு இனவிருத்தி செய்யுமோ அதுபோல முட்டை என்பது பொரிக்கணும் குஞ்சு. அப்படி இல்லாத பொருள்கள் எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பொருள்கள், மரபணு மாற்றப்பட்ட காய்கறி, மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி, அத்தனையும் மக்களை வியாபார பொருளாக ஆக்கி வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் பிழைக்குது. எங்க போய் சொல்ல கேட்கனாது இல்லையே. திராட்சை பழம், விதை இல்லாத திராட்சை பழம் விற்கிது தெரியுமா உங்களுக்கு? எப்படி விதை இல்லாம ஒரு பொருள் உண்டாகும் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? வித்து இல்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லைன்னு புராணம் நமக்கு இதிகாசங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனா இங்க நம்மள்ட ரொம்ப ஏளனமான எண்ணம் இருக்கியா, எதை சொன்னாலும் ஏத்துக்கிறதே இல்லை. சரிதானா அது சரியா தவறா என்ற சிந்தனைக்கு உட்படுத்தணும்ல, அந்த எண்ணம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த கோழி முட்டை இருக்க பிராய்லர் கோழி, அந்த கோழி முட்டையும் அந்த கோழியும் நீங்க கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நாளைய தலைமுறையை வளர்க்கக்கூடிய சின்னஞ்சிறார்கள், இளம் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்குல்ல, கொடுக்கக்கூடாது. ஏன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னால் குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு, சனத்தொகை பெருகி போச்சுன்னு. அப்படி குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்தது எப்போ? 30 கோடி முகமடையார்னு பாரதி பாடும்போது. இப்போ என்ன சனத்தொகை 142 கோடி. ஏன் குடும்ப கட்டுப்பாடு மையம் வரல? அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியலை நம்மளால். அதனால என்னாச்சு, வீதிக்கு வீதி மருத்துவமனை, சோதனை கருத்தரிப்பு மையம் தமிழில், ஆங்கிலத்தில் டெஸ்ட் யூ பேபி. பிள்ளை பணத்தை நீ கட்டுறா, பிள்ளை நான் கொடுக்குறேங்க, பிள்ளை மாதிரி இருக்குமா? பிள்ளை மாதிரி இருக்குமா? பசுமாடு ஒன்று கொடுத்துருக்காங்களே, படுத்தா எந்திரிக்குது இல்லை, எந்திரிச்சா படுக்குது இல்லை, அம்மானு கத்துது இல்லை. இதெல்லாம் என்ன மரபணு மாற்றப்பட்டது. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க என்ன வேகமா ஓடுதுன்னு. அதே இப்ப கொடுத்துருக்க பசுமாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க எப்படி ஓடும்னு. தெரியுது இல்ல? இப்ப புரியுதா என்ன சிக்கல் இருக்குன்னு? நாட்டு மாட்டோட விந்தணுவை 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் டென்மார்க் வளர்த்துட்டேன். நீங்க பூரா கமிஷனுக்கு வேலை பார்த்து நாட்டை கெடுத்துட்டீங்க. நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை, அம்மிகளை உடைக்க. இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ கதைகளும் காரியங்களும் காரணங்களும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் நாளைய தலைமுறைக்கு பயன்பட வேண்டும். வரலாறு மிக முக்கியம். வரலாறு மிக முக்கியம். வரலாறு தான் அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே கிடக்கு. எங்க போய் சொல்றது? வரலாறு நவதானிய பயிர்கள்னு ஒன்று இருக்கா? நவதானிய பயிர் என்னென்ன சொல்லுங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. எள்ளு, கொள்ளு, அது சிறுதானிய உணவு. எள்ளு, கொள்ளு, பயறு, உளுந்து, மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு, இதெல்லாம் சிறுதானிய உணவு. அதான் நவதானிய உணவு. பாசிப்பயிறு, நவதானியங்கள். நவதானியம் அப்படின்னு சொன்னா 9 பயிர் இருக்கு. 9 பயிர் நவதானிய பயிர்கள் தண்ணிக்குள்ள விளையாது, ஆனா தண்ணி தேவைப்படும். புரியுதா உங்களுக்கு? ஈரம் தேவைப்படுங்க. தண்ணியை கட்டி வச்சு வளர்க்க முடியாது, அழுகி போயிடும். நெற்பயிருக்கு தண்ணி தேவைப்படும். வரப்பு கட்டி தண்ணியை நிரப்பி நெற்பயிரை வளர்க்கணும், அது தண்ணிக்குள்ளே வளரும். ஆனால் நவதானிய பயிர் தண்ணிக்குள்ளே வளராது. இப்போ இது வேற அது வேறன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணிட்டேன், சமூக வலைதளங்களில் நவதானிய பயிர்னு போட்டிங்கன்னா நெல்லும் கோதுமையும் சேர்த்து வச்சுருக்கேன். எப்படி மாற்றிட்டான் பாருங்க வரலாறு. யாரு கேட்பா? அதை பற்றி யாருக்காவது சிந்தனை இருக்கா? அதை பற்றி யோசிக்கிறோமா? என்ன நடக்குது இந்த நாட்டில் நம்மளை சுற்றி? நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன பேசணும், நான் என்ன குடிக்கணுங்கிறத எவனோ ஒருத்தன் தீர்மானம் பண்ணுறேன். என் முருகேசன், எஸ் வேலு, புத்தடிப்பட்டி, அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் என்பதற்கு பொருள் கூறவும். அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். இப்போ என்ன கேட்டாங்க? அரண்மனை கோழி முட்டை நீங்க மேடைக்கு சொல்றீங்களே, அதுக்கு விளக்கம் என்னன்னு என்னோட சேர்ந்து அவங்களும் கேட்குறாங்க. நன்றி, மிக்க மகிழ்ச்சி, கேட்டதுக்கு நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேளுங்க. அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்குமா? நான் ஏதாவது சொன்னேன்னா திரும்ப அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். விலையெல்லாம் உடைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம், நம்மெல்லாம் எம்மாத்திரம். வழக்கு சர்வ சாதாரணம். யாருக்கு வழக்கு பாயலை? பணக்காரனுக்கு வழக்கு இல்லை, ஏழை எளியவனுக்கு உடனே வழக்கு வருது. இங்கே எதுவுமே நடக்கிறது பூரா ஏற்கு மாறாவே நடக்குது. சரி, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல நவதானிய பயிர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. இது போல நிறைய விஷயங்கள். நெல்லை கண்டுபிடிச்சி 8000 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சான். நெல்லை கண்டுபிடிச்ச பேர் நெல்லையப்பன்னு பேர். நெல் இயற்கையா செயற்கையானா நெல் செயற்கை, இயற்கை அல்ல. அப்பேற்பட்ட நெல்லை வச்சுக்க கூடாது, உற்பத்தி பண்ணணும்னு தெளிச்ச இடம் தான் திருத்தெளிச்சேரின்னு பேர். நெல்லுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆனால் நெல்லுக்கு வேலியிட்டதுனால தான் திருநெல்வேலின்னு பேர். எத்தனை வரலாறுகளை நானும் சொல்கிறது ஒவ்வொரு ஊரா அவ்வளவு இருக்கு. அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும்னா அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி நடந்துச்சா? வேற கடந்து போச்சு. இது வேற எனக்கு நேர நெருக்கடி ரொம்ப வந்துடுது. அப்போ மன்னர்கள் காலத்தில் மன்னராக இருக்கும்போது மன்னருக்கு கீழே யோசனை சொல்றதுக்கு மந்திரி ஒருத்தர் இருப்பார். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றவன் தான் மந்திரி. நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு சொல்றவன் தான் மந்திரி. அது அந்த காலத்தில் வரும், அதான் நாளைக்கு அதாவது வருவதை முன்னாலே உரைக்கிறவன். வரும் பொருள் உரைத்தல்.
இப்போ எல்லாம் வரும் பொருள் எடுத்தல் மந்திரியை பூரா எடுத்துக்கிறாங்கலாம், மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா. நான் சொல்லல, பரவாயில்ல பேசிக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, இப்ப மன்னருக்கு என்ன யோசனைனா, மந்திரி என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பேன். எப்படி குடும்பத்துல ஒரு சாதக ஜோசியர் இருப்பார், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார் மன்னர். இப்ப ஜோசியர் சொல்லிட்டாரு, ஐயா உங்க உடல் நலம் ரொம்ப கெட்டு போச்சு, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டீங்கன்னா உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும், அதனால நாட்டுக்கோழி முட்டை எப்போதும் பச்சையா சாப்பிடணும்னு சொல்லியிருப்பான் போல. சரி, மன்னர் உடனே உத்தரவு போடுறார், நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்கணும், அந்த கோழியை பராமரிக்க ஒரு ஆளு, தினமும் முட்டை இடும்போது கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அரண்மனை எப்போதும் பலபலன்னு இருக்கும்ல, பக்கத்துல ஒரு ஓலை குடிசை, பாவம் ஒரு விவசாயி, பக்கம் ஒரு ஆட்டுக்கல், அம்மிக்கல், குழவிக்கல், இந்த உரல் உழக்க எல்லாம் கிடந்திருக்கு. ஆமா, உங்களை மாதிரி ஏன் நீங்க ஏழைங்க, நீங்க தான் பணக்காரன் இருங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மன்னருக்கு கோழி முட்டை தினமும் எடுத்து கொடுக்கணும்ல. ஒரு நாள் கோழியை அடைக்காம விட்டுட்டேன், கோழி வெளியில வந்து அரண்மனை வாசப்படியில முட்டை இட்டுருச்சு. வர அரண்மனையினுடைய பளபளப்பு தன்மை, கோழி முட்டை உருண்டு வந்து எழுத்த வீட்டு வாசல கிடந்து அம்மிக்கல்ல மட்டும் உடஞ்சு வச்சு. இப்ப கோழி முட்டை சாப்பிட மன்னர் வந்துட்டாரு. மன்னர் வந்தா உண்மையை சொல்லணும்ல, ஐயா கோழியை அடைக்காம விட்டுட்டேன், கோழி வெளியில போய் முட்டை இட்டுருச்சு, உருண்டு போய் அந்த கல்லில் பட்டு உடஞ்சு வச்சு, அதனால மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இவன் அவருக்கு பயந்து இவன் உயிரை காப்பாத்த இவன் சொல்றான் பாருங்க, ஐயா நம்மளோட கோழி முட்டையை எழுத்த விட்டுக்கார அம்மிக்கல் உடச்சு பிடிச்சுட்டேன். அட மன்னனுக்கு தான் அறிவே இருக்காது, நான் என்னத்தை சொல்றது, அம்மிக்கல் கோழி முட்டையை உடச்சு பிடிச்சா, அடா கோழி அம்மிக்கல்லை உட குளிசையை கொளுத்து அவனை ஊரை விட்டு கடத்துன்னு சொல்லிட்டான். அப்ப மண்ணை எவ்வளவு பெரிய அறிவாளி பத்தியா, அறிவாளியை விட அவன் அதிகாரம் பெருசு. அவன் அறிவா இருக்கிறான், அறிவா இல்ல, அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்ல வர்றேன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலையா? உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. அரமனை கோழி முட்டை திருமங்கலம், உங்க மதுரை திருமங்கலம் இருக்குல்ல, அங்க இருந்து வந்தாலே மடப்புறத்து பத்திரகாளி கோயிலுக்கு நிகிதான்னு ஒரு கோழி முட்டை வந்து என் போன்ற சின்ன பிள்ளை அப்பாவி அஜித்குமாருங்கிற அம்மிக்கல்ல உடைச்சாலே எந்த அரமனை கோழி முட்டைன்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அந்த அரமனையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க அதிகாரம் மிக வலிமையானது, அதனால நல்லது நடப்போம். எதை விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுத்தே ஆகணும். அது வினை விதைச்சவன் வினைய இருக்கணும், தினை விதைச்சவன் தினைய இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம், என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நல்லா யோசிச்சோமா? பண்பட்டவர்கள், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் தமிழும் கடன் கொடுத்த சமூகம். இப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500க்கும் 1000த்துக்கும் அடமானமா போயிட்டோமே, நியாயமா? மொழி இருக்கா? யார் வீட்டில் தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வைக்கிறோம். வச்சுட்டோம்ல. யாசிகான்னா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா அமாவாசைன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானவள்னு அர்த்தம். நிர்வாணமானவள், ஆடையற்றவள்னு அர்த்தம். நீங்க அதெல்லாம் விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கீங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. எவனாவது ஒருத்தன் வடநாட்டுக்காரன், நம்ம நாட்டில் எண்ணற்ற தியாகிகள், இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு இந்த மொழிக்கும் பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள், காமராஜர், கப்பலோட்டிய தமிழன், பாரதி, கக்கன், முத்துராமலிங்க தேவர், மருதுபாண்டியவர், கொடிகாத்த குமரன், எத்தனை பேர்? யார் வேறையாவது வடநாட்டுக்காரன் வச்சிருக்கானா? வைக்கல. இல்லை, நீங்க வச்சிய. எதுக்கு வச்சிய? அதான் கேட்குறேன், எதுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? நாளைக்கு வரலாறு என்ன சொல்லலாம்? பேருங்கிறது சாதாரணம் இல்லை. பிறக்கும் போது பேரோட பிறக்கல, இடையில தான் பேர் வைக்கிறோம். ஆனால் இறக்கும் போது அந்த பேர் சொல்லும். இன்னாரு ஏதோ பேசிக்கிறாரு, என்னப்பா அதான் இன்னார் மையம் இன்னாரு சொல்றோம்ல, அந்த பேரு தான் முகம், முகவரி, அடையாளம். அப்பேற்பட்ட தமிழ் மொழி இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அப்பேற்பட்ட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் பாடுபட்ட தியாகிகளை மறந்துட்டோம். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் ஒரு அணு அளவும் பிரயோஜனம் இல்லாத கயவர்களை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொல்லுவோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன், மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா. எங்கே இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். ஐநா சபை கொண்டு போன ஆள் யாரு? இந்த நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டு நிறைவு பெற்று 79வது ஆண்டு கொண்டாட போறோம் அடுத்த மாதம் ஆகஸ்ட், இல்லையா? ஆனால் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை, தமிழ் மீது அக்கறை இல்லை. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா தான் முழங்கினார் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர். மிரண்டு போன வெள்ளக்காரன் ஐநா மதிக்குது தமிழை.
இந்த உலகத்திலே அது போல ஒரு இலக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாருங்க, அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கேன். இங்கேருந்து போன ஒரு தமிழர் கேட்குறாரு, நீங்க உலகத்திலே வெள்ளாதிக்க நாடு அமெரிக்கா, நீ ஏயா தமிழ்ல வச்சிருக்க நயாகரா நதியில அப்படின்னு கேட்டா அந்த வெள்ளைக்காரர் சொல்றாரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், இந்த உலகத்துக்கே மூத்த மொழி தமிழும் உயர்ந்த நதியும் ஒன்னா இருப்பது சிறப்புன்னு எங்களுக்கு தோணுச்சு, வச்சா நாங்க தமிழ்ல. என்ன இங்க இருக்கா அறிவு சான்றோடு உணர்ச்சி பாருங்க, உங்க உளச்சான்றோடு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தமிழுக்கு வேலை இருக்கா? தமிழ் மக்களுக்கு வேலை இருக்கா? இந்திக்காரன் 1.5 கோடி பேர் இங்கே வந்துட்டான், நம்மளை தீர்மானிக்கிறான் அவன், நீ பேசப்படாதுங்கிறேன். புரடியில் அடிக்க வர்றானே, ஏன் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலை? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பூரா சௌராஷ்டிரவா வந்துட்டேன், வாழணும் எல்லாரும் தான், தப்பு இல்லை. தமிழுக்கு வேலை இருக்கா? இருக்கா? யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் சங்கம் இருக்கா? சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. ஜெர்மனியில ஒரு பொண்ணு 100 கோடி ரூபாய்க்கு தமிழ் ஆராய்ச்சி மையம் தோற்றுவித்துட்டால். தமிழ்நாட்டில் தமிழுக்கு வேலை இல்லையே. தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். இங்க வரியா? லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? மம்மின்ல கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் தன் வயிற்று பொழப்புக்காக தமிழை அழிக்குது ஒரு கூட்டம், தமிழ் தமிழ் என்று சொல்லி. தமிழ் இந்த உலகத்தில் நீங்க இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த தாய்மொழியில் படித்தா தான் பட்டம் பெற முடியும், சட்டம் இருக்கு. தாய்மொழியே படிக்காம பட்டம் வாங்கலாம் என்று ஒரு சட்டம் இருக்குன்னா அது தமிழ்நாடை தவிர வேற என்ன? யோசிச்சு பாருங்க. நம்ம அவல நிலையை தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறி போச்சு. அப்படின்னா என்ன? விரும்பினா படிக்கலாம், போய்க்கலாம். 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்கல தெரியல இந்த தலைமுறைக்கு. 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்பது அவமானமானது, மிகப்பெரிய அவமானமானது. அப்போ நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுகிறானே, அவங்கள என்ன பண்ணுவோம்? சொல்கிறேன், வெக்கம் இல்லாமல் நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம்ங்கிறேன். 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. சொல்கிறோம்ல, லேட்டுன்னா என்ன வார்த்தை? செத்தவங்களுக்கு சொல்ற. இங்கே தான் படித்தவன்லேருந்து படிக்காத வரைக்கும் லேட்டுங்கிறேன். அப்பனா எப்படி தமிழ் வளர்த்துருக்காங்க பாருங்க. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலாப்போ அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கிட்டு. ஆமாம், அதனால புரிஞ்சுக்கங்க. 4 சொல்லிட்டேன். அப்போ 2 கதை நீ என்னதான் கேட்டுக்கிட்டு இருந்த சொல்றீங்களா? ஒன்று அதான் எல்லாத்துக்கும் விளக்கம் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன். இன்னமும் சொல்கிறேன், அரமணை கோழி முட்டை, திருமங்கலம் நிகிதா, அம்மிக்கல் நம்ம மணப்புறம் காலி கோயில காவலுக்கு இருந்தா அஜித்குமார். இப்ப புரிஞ்சிருச்சா இல்லையா? இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது. இதை விட தெளிவா என்னன்னு நான் சொல்ல வைங்க. அஞ்சலை வைங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மனமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது, அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்த்திருந்தோம் நிலவு வாழும் போல, நான் நிலவை போல தேர்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்த்திருந்தோம் நிலவு வானம் போலே, நிலவு போலே தேய்ந்தால் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இன்னாதாயில் வாழ்வில் நிம்மதி ஏது? கடவுள் சொல்வது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில்
நன்றி 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 நன்றி. மொழி பற்று அவசியம் இருக்கணும். மொழி மீது பற்றில்லை என்றால் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ நேரிடும். இதுக்கு பல நாடு உதாரணம். அவரவர் மொழியில் அவரவர் பற்றோடு இருக்கிறாங்கல்ல. பாராட்டி கத்தப்பட்டு குமரேச வேளார் பாடிய பாடலுக்காக கத்தப்பட்டு குமரேச வேளார் ஐயா அவர்கள் ரூபாய் 101 பாடிய பாடலுக்காக வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்கும் எங்கடா முருகன் பேர் நமக்கு அன்பளிப்பு வரலையேன்னு நினச்சேன். வந்துட்டார்ல முருகன். இதில் எனக்கு எப்போதுமே முருகனுடைய திருவருள் இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா வேறு என்னால் என்ன நடமாட முடியும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மிக முக்கியம். ஏன்னா ஒருத்தர் மொழி மீது ரொம்ப ஆர்வமாக பாரதி சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னாரா, அதுபோல் இவர் மொழியை படிச்சுக்கிட்டே இருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, உருது என்னென்ன மொழி இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிக்கிறார். படிச்சுக்கிட்டே இருந்தால் வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா இதே படிச்சுக்கிட்டு இருந்தால் சோத்து பத்துக்கு ஏதாவது வேலை பார்க்க வேண்டாமா, அதான் குடும்ப நடத்தணுமே, புள்ள ஊட்டியிருக்கேன், என்னையா இதே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நம்ம திட்டுனா அப்படின்னோன்னு அந்த அவர் சொன்னார். அப்படி நினைக்காதம்மா, மொழி ரொம்ப முக்கியம். மொழி என்ன செறிவு இருக்குது, என்ன வளமை இருக்குது, என்ன இலக்கணம் இருக்குது, எந்தெந்த மொழியில் என்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கணும். அதனால தான் படிக்கிறேன்னாரு. கேட்டுட்டு சொன்னா அவ நல்லா படிங்க, மேலே மெனக்கட்டு படிங்க, இப்படியே படித்து எதுக்கு ஆக போகுது, இல்லை இதெல்லாம் படித்து எதுக்கு ஆக போகுது, இல்லை நீங்கள் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்ட்டான். போச்சுரா. ஆமாம், இப்படியே படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டோடனே அவருக்கு கோவம் தாங்கலை. ஆமாம், இது வரைக்கும் உங்ககிட்ட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு, இனிமேல் உன் கூட வாழ மாட்டேன்னு ஊரை விட்டு கிளம்பிட்டாரு. கோவிச்சுக்கிட்டு நாடு விட்டு நாடு போயிட்டார். நாடு விட்டு நாடு போய் பல ஆண்டுகள் வாழ்கிறார். அந்த நாட்டில் இருந்த மொழிகளையும் நிறைய கற்றுக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது பரவலாக எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இப்படி அந்த நாட்டில் அவர் தங்கியிருக்கிற போது திடீர்னு அந்த நாட்டுக்குள்ளே பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடக்குது. அரசாங்க கருவூலத்தில் 10 பேர் சேர்ந்து வந்து மொத்தமாக திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சுக்கிட்டு போனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலி ஆகி போயிருமில்ல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தடயங்களை சேகரிக்கிறாங்க. தடயங்கள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப தெளிவாக தப்பிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பிக்கிற அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருக்கும்ல. கண்டிப்பா. வந்த 10 பேர்ல ஒருத்தன் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவன் எல்லாத்தையும் அள்ளி சுருட்டிட்டு ஓடும் போது நாயை விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். போச்சுரா. இப்ப நாய் சிக்கிருச்சு காவல்துறையில. நாயை வச்சு தான் துப்பு தொலைக்கணும். எப்படி கேக்குறது, நாய் என்ன பேசுமா, நாங்க ஊர்ல இருந்து வந்தோம், இத்தனை பேர் வந்தோம், என் பேர் என்னது, இன்னார் பேர் அப்படியே சொல்ல போகுது. ஆனா நாயை வச்சு தான் துப்பு தொலைக்குவா. இன்னைக்கு அதிகாரி எல்லாம் பாருங்க, பெரிய குற்ற சம்பவம்னா நாயை தான் கூட்டிட்டு இருக்கான். நாய்க்கு எத்தனை அறிவு? நாய்க்கு வந்து 5 அறிவு தானே. அப்ப மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்ப அங்கே யாருக்கு எத்தனை அறிவு சொல்றது? நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பா, அரமணை, கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும் வச்சு ஓயாம உடைக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நாயை வச்சு எப்படி விசாரிக்கணும்னா, எப்படி தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும், இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துடும், தெலுங்குக்கார நாய் வளர்த்திருந்தா தெலுங்குல கூப்பிட்டா வந்துடும், வெள்ளைக்கார நாய் வளர்த்திருந்தானா அவன் மொழியில கூப்பிட்டா வந்துடும். எந்த பிராணியை எந்த மொழிக்காரர்கள் வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிகளுக்கு புரியும். இது யதார்த்தம். இப்ப எல்லா மொழியும் படிச்ச ஒருத்தர் அங்க இருக்காரா, அவரை கூட்டிட்டு போய் பேச சொன்னா அந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி சொல்லி கூப்பிட்டு பார்த்தாரு. ஒரு மொழியை கூப்பிடும் போது நாய் வாலாட்டிருச்சு, கிட்ட வந்துருச்சு. நாய்க்கு புரிஞ்சிருச்சு அவர் பேசின மொழி. இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப எளிதா புரிஞ்சிருச்சு, இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நாட்டில் போய் அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து குற்றவாளியை சிறையில் அடைச்சாச்சு. சரி, இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்தாரு மொழி பற்றாளர், மொழி படிச்சவர். அவருக்கு ஏதாவது விருது கொடுக்கணும்ல. கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஐயா கண்டுபிடிக்கவே முடியாத இந்த வழக்கை கண்டுபிடிக்க வச்சது நீங்க தான், அதனால உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எங்க அரசாங்கம் விரும்புது. எங்க நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை வேணுமா, இல்ல பங்களா வேணுமா, காசு பணம் வேணுமா, பொன்பொருள் வேணுமா, நிலபலம் வேணுமா, எது வேணாலும் கேளுங்க தர்றேன். அவர் சொன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் வேற என்னதாயா வேணும் உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கு, அதை செய்யுங்க. என்ன வேணும்? இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரே சங்கடம், எதுக்கு அந்த நாய், அது ஏற்கனவே களவாணி பயலுக்கு வளர்த்த நாய், அதை எதுக்கு நீங்க கேட்குறீங்க? அவர் சொன்னாரு, இல்லையா யார் வளர்த்தா என்ன, இந்த நாய் தான் எனக்கு வேணும். நான் எல்லாம் வீட்டில் உட்காந்து இந்த மொழியெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். என் வீட்டுக்காரி என்னைய கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா, அவளுக்கு சொல்லணும் இந்த நாய் கேட்டுருச்சுன்னா அந்த நாய்கிட்ட சொல்லணும், அதனால இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. நீங்க சிரிக்கணும் கைதட்டணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, நாயா இருந்தா கூட மொழி பற்றோடு இருக்கு. நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்றோம். நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இந்த மொழி எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள். ஆகையினாலே எதுக்கு ஆனா அப்படி இருக்கு. நீங்க கோழியை கூட கூப்பிடுறோம்ல, நாயை கூப்பிட்டா வருது இல்ல, தமிழ்லான பேர் வைக்கிறோம், ஆடு மாடுகளுக்கு பேர் வைக்கிறோம், அன்போட இருக்க. மிருகம் பூரா மனுஷனா மாறிடுச்சுங்க, மனுஷன் பூரா மிருகமா மாறிட்டாங்க. எங்க போய் சொல்றது? கருணையே இல்லாம போச்சே. எங்க இருக்கு கருணை? நீங்க இந்த நாட்டுக்கு பாடுபட்ட எத்தனையோ தியாகிகளை சொல்றமே. நாடக நடிகர்கள் 3 பேர் பாடுபட்டிருக்கா, யாராவது சொல்லியிருக்காங்களா?
யாராவது வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கோமா? நாளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோமா? பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்தில் தமிழ் இருக்கா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்ல. இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஆத்திச்சூடின்னு இந்த கிழவி அவையார் ஒரு பாட புத்தகம் வச்சிருந்தாலே, ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் எண்ணெழுத்து இகழல் படிச்சோம்ல. இல்லையே. இருக்கா இன்னைக்கு? இல்ல. அடுத்து திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்டான் என்ற வரலாறு படிச்சோம். இன்னைக்கு இருக்கா? காலமேக புலவர் ஆடி குடத்தரை ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் கொங்காட்டும் ஓடு மண்டை பச்சிற் பரபரனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓது அப்படின்னு இரட்டுரை மொழி பாடல் படிச்சோமே. பாட புத்தகங்கள் இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு நீங்க ஏன் கேட்கல? ஏன் எடுத்தவனு ஏன் அவங்க சொல்லல? அப்ப கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ன வேணாலும் வைக்கலாம். நம்மளோட தலைமுறைகள் தடுமாறி திரியணும். என்ன நியாயம்? ஆனாலும் வெக்கம் இல்லாம பேசுறாங்க. நாங்க தான் தமிழ் வளர்த்தோம். அவங்களை கண்டா தான் எனக்கு சரி இருக்கட்டும். இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாட்டில் இந்த மொழிக்காக இந்த மண்ணுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் 3 பேர் சொன்ன நாடக நடிகர்கள். ஒருத்தர் ராஜ நடிகர் முருகனா நடிக்கிறவர், ஒருத்தர் ஹார்மோனிய கலையரசு, ஒரு அம்மா வள்ளியா நடிச்சவங்க, ஒருத்தர் சொன்ன ராஜபாற்று அவர் தான் விஸ்வநாத தாஸ். எந்த ஊரு? அந்த அரமணை கோழி முட்டை நிகிதா பிறந்த திருமங்கலத்தில் பிறந்த அந்த புண்ணியமா பிறந்த ஊர் அந்த விஸ்வநாத தாஸ். அவர் மேடையில் முருகனை நின்று வெள்ளைக்காரனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குது ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். கைது பண்ண வந்துட்டேன். யாரை கைது பண்ண போறீன்னு கேட்கிறாரு விஸ்வநாத தாசை. நான் இல்லை, நான் முருகன் என்னை தொடப்படாதுட்டாரு. ஆமா, அவர் முருக வேஷத்தில் நிற்கிறாரு. இப்ப திரும்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க போய் ஐயா அவர் முருகனா நிற்கிறாரு, கைது பண்ணக்கூடாதுங்கிறாரு. எழுது சட்டத்தை திருத்து. உடனே உத்தரவை திருப்பி எழுதுறேன். முருகனாக நடிக்கும் விஸ்வநாதநாசக்களை கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணா எத்தனை தடவை? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டு மீது பற்றுள்ளவர்கள், மொழி மீது பற்றுள்ளவர்கள், இந்த மண்ணை நேசிக்கிற நீங்க நினைச்சு பாருங்க. 1 தரம் 2 தரம் இல்ல. அரிதாரம் பூசி வெள்ளக்காரனை எழுத்த விஸ்வநாத தாசி 27 முறை சிறை சென்று வந்திருக்கிறார். இப்ப இருக்கிறவங்க எவனாவது போயிருக்கிறானா? எதுக்கு அவனை கொண்டாடுறோம்? நம்ம வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது இந்த நாட்டில்? சரி, இன்னொருத்தர் யாரு தெரியுமா? நம்ம திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி. அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த காதர் பாட்ஷா என்ற ஹார்மோனிய கலையரசு. ஹார்மோனிய கலையரசு காதர் பாட்ஷாவுக்கு ஒரு குற்ற வழக்கு. வெள்ளைக்காரன் தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். தூக்கு மேடை கூட்டியாந்தாச்சு. தூக்கு தண்டனை நிறைவேற்ற அதிகாரிகள் கேட்கிறா, உன் கடைசி ஆசை என்னன்னு? எனக்கு என்னையா ஆசை இருக்க போகுது? என் ஹார்மோனிய போட்டியை கொடுங்க, கொஞ்சம் வாசிச்சுட்டு போறேன்னாரு. ஹார்மோனிய போட்டியை கொடுத்தாங்க, வாசிச்சாரு. என்ன பாட்டு பாடினார் தெரியுமா? அவர் காதர் பாட்சா என்ற இஸ்லாமியர் முருகன் மீது ஒரு பாட்டு பாடுறார். சுருளி மலை வேளா உன்னை தோற்கரித்தேன் பாலா என்று காவடி சிந்து மெட்டில் அண்ணாமலை ரெட்டியார் பாடின மாதிரி பாடுறாரு. மெய் மறந்து உட்கார்ந்துட்டாங்க. மகிடிக்கு மயங்கின பாம்பு போல சிறைத்துறை அதிகாரிகள். தூக்கு தண்டனை போட வேண்டிய நேரம் கிடந்துருச்சு, தூக்குல போட முடியல. திரும்ப கூட்டிட்டு நீதிமன்றம் போறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, ஏயா தூக்குல போடலன்னு. கடைசி ஆட்சியை கேட்டான், ஹார்மோனிய போட்டியை கேட்டாரு, கொடுத்தோம், வாய்ச்சாரு, ஒரு பாட்டு பாடினாரு. அதை கேட்டு நாங்களும் மறந்து உட்காந்துட்டோம்னாங்க. அப்படி என்னடா பாட்டு பண்ணாரு? இங்க கூட போட்டியை பாட சொல்லு. நீதிமன்றத்தில் அதே பாடுறாரு. நீதிபதி கண்ணீர் வடித்து விட்டு எழுதுகிறார், இவர் குற்றமற்றவர், முருகனே நேரடியாக வந்து விட்டார், தூக்கு தண்டனை ரத்துன்னு எழுதிய வரலாறு இருக்கு. இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் சொல்லி கொடுத்துருக்கோமா? அந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? கண்ட காவாளி பேலையெல்லாம் வச்சுட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னத்துக்கு நமக்கு பெரிய இடத்து புல்லாப்பு அரமணை கோழி உடைக்க வைங்க. அஞ்சரை என்னை தானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீர் தளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே வந்தாய் மானே எடுத்து ஒரு மாலையிடு, நீர் தளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே உயிர்
ஒருத்தனுக்கும் என்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா. இந்த ஓட்ட கூட வீட்டுக்காரன் சொன்னதெல்லாம் சும்மா. இந்த ஓட்ட கூட வீட்டுக்காரன் சொந்தம் எல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ணை அதை நம்பி இருக்கிறது மண்ணு. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு தூரம்மா. சின்னமணி கால நீ முன்னேறிதான் போனா. சின்னமணி கால நீ முன்னேறிதான் போனா. நம்ம ஊர வந்தாச்சு உனக்கர கிடந்தாச்சு காடுகர காதிரி விளங்குது. தாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு பெண்டா. தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் அது சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச நெல்லு. அது நம்பி இருக்குது மண்ணு. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா. நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. அவன் இதழ்களை போல் தீராத மாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும். புத்தடிப்பட்டி மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் உள்ளுக்கு உண்ணாலே. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி நன்றி நன்றி. காலம் கடந்து கொண்டே போகுது. அண்ணன் பேர் சொல்லாம அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நாளைக்கு மழை பெய்யுது. கண்டிப்பா இந்த மழை பெய்கிற வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கணும். அரசாங்கம் நெல் வாங்கி வைக்கிது தெரியுமா? அரசு கொள்முதல் நிலையம், நெல் கொள்முதல் நிலையம். டிஎன்சி ஆங்கிலத்துக்கு அது பேர். தமிழில் அரசு நெல் கொள்முதல் நிலையம். வாங்கி வைக்கிற நெல்லை ஒரு பாதுகாக்க வழி இல்லை. முத்தனங்கோட்டை பாண்டி செல்வம் அன்னார் அவர்கள் 101 வழங்கியிருக்கிறார்கள். பாண்டி செல்வி ஓ அன்பு சகோதரி அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியும் வணக்கமும். முத்தனங்கோட்டை திரவியம் மன்னார் அவர்கள் ரூபாய் 51 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி வாங்கி வைக்கிற நெல் மழையில் முளைக்குது. என்னத்தை சொல்கிறது? இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நேர்மையாக இருக்க முடியலை. நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இருக்கிறதுக்கு என்ன பரிசு தெரியுமா? எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தான். இங்கே சமூகம் குற்ற சமூகமாக மாறி போச்சு. நல்லதுக்கு காலம் இல்லை இருக்கு. காலம் இல்லாமல் இல்லை, காலம் இருக்கு. நம்ம நடத்த சரியில்லை. படிச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. பள்ளிக்கூடத்தில் படிச்சோம்ல. ஆமா. உணவோடு சேர்ந்து உணர்வையும் ஊட்டித்தானே வளர்க்கப்பட்டோம். ஏன் இப்படி மழுங்கத்தனமா போனோம்? உணர்ச்சி இருக்குல்ல எல்லாருக்கும், இருக்கா இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறோம்? நீங்க நேர்மையா இருந்தா என்ன சொல்றான் தெரியுமில்ல? பொழைக்க தெரியாதவன் என்ன மனுஷன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற. நேர்மையா இருக்கிற ஆள பொழைக்க தெரியாது. என்ன சொல்றேன் இல்ல, என்ன இவர் நாட்டை திருத்த வந்துட்டாரு, இவர் பெரிய இவர் சொல்லி நம்ம பேசுறாங்க. எதை பேசினாலும் பேசட்டும். நம்ம முன்வைத்த கால பின்வைக்க கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. யதார்த்தத்தை சொல்லும் போது கோபம் வரும், உண்மையை சொன்னா கோபம் வரும். புள்ள பறக்க முடியல, தாய் கஷ்டப்படுறான்னா கிழிக்கணும் வைத்தியங்கிறான் மருத்துவர். கிழிச்சா வலிக்கும்னு தெரியும், கிழிக்கலன்னா உயிருக்கு ஆபத்து. அப்ப ஏதோ ஒன்று செஞ்சுதானே பிள்ளை எடுக்கணும். அப்ப நல்லது வைத்தியம் தீரணும், நோய் தீரணும்னா மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும். மருந்து கசக்கத்தான் செய்யும், உண்மையும் கசக்கம். அப்படின்னா அந்த உலகத்துல ஆண்டவனுடைய படைப்பு நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதவன் அயோக்கியத்தனை அம்புட்டும் பண்றேன், அவனை பூரா புத்திசாலின்னு கொண்டாடுறேன். எங்க போய் சொல்ல என்ன செய்யறது? ஒன்றும் உருப்படியா இல்லை. 25-30 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லையும் விதை நெல் பற்ற கட்டி வச்சுருந்தோம். விதை நெல் நம்ம விளைய வச்சு அந்த நெல்லை காய வச்சு அதை பத்திரமா வச்சுருந்து அதைத்தான் விதைச்சோம், அதைத்தான் நடவு நட்டோம், அதைத்தான் அறுத்தோம், அதைத்தான் பயன்படுத்தினோம். இன்றைக்கி விதை நெல் யாருக்கிட்ட இருக்குது? வேற ஒருத்தன்ட்டு இருக்குது.
சரி, அவன்கிட்ட இருந்து வாங்குற விதை நெல்லை ஒரு வருஷம் விளைய வச்சு மறு வருஷம் விதைக்க வச்சோம்னா விளையுதா? முளைக்காது. என்ன பண்ணிவிட்டேன், எங்கே சுற்றி எனக்கு தாண்டா கையேந்திரம்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த உலகத்துக்கே சோறு போட்டாங்க ஆத்தாளுங்க அப்பன்னு வேளாண்மை குடிமக்கள் சாகுறேன். அதை தடுத்து நிறுத்த நாட்டில் ஒரு வழி இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. நீங்கள் உழுகிற நிலத்துக்கு வரிவாயுதா இருக்குது, விதை நெல்லுக்கு விலை இருக்குது, போடுற உரத்துக்கு விலை இருக்குது, களைக்கொல்லிக்கு விலை இருக்குது, உழுக விலை இருக்குது, கதிரை அறுக்க விலை இருக்குது, எல்லாத்துக்கும் விலை இருக்குது. என் விவசாயி பாடுபட்டு கொண்டு போகிற நெல்லுக்கோ காய்கறிக்கோ விலை இல்லை. வந்தவன் சொல்கிறேன், உன் நெல்லுக்கு விலை இவ்வளோதான் கொடுத்துட்டு போடான்றேன். என்ன தீர்மானம் சொல்லிடுறேன். இதெல்லாம் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. மரியாதைக்குரிய இது உங்கள் ஊர் வலைதளத்தினுடைய உரிமையாளர் தம்பி பிரபாகரன் அவர்கள் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்க்கணும் தம்பி, அதில் நிறைய சிக்கல் இருக்குது. இதை சொல்கிறேன், இதை சொல்லி முடிச்சிட்றேன். அப்படி வேளாண் குடிமக்கள் விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை இல்லை. வாங்கிட்டு போகிறேன், அதை அவிச்சு ஊற வச்சு அரிசி ஆக்கி அவன் கொண்டாந்து விலை வச்சு விற்கிறான், வாங்கி தின்னுட்டு ஜாகிறேன். எவ்வளோ காலத்துக்குயா? எவ்வளோ காலத்துக்கு? உற்பத்தி பண்ணுற நம்ம விலை சொல்ல முடியலை. ஏன்? நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாதது. நம்ம என்ன நினச்சிதான் தெரியுமில்ல, இவன் தான் நல்ல ஆளுன்னு நினச்சோம். யோக்கியனாக இருக்கிறேன், அவரை 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 வச்சுருவான். அவர் தான் நல்லவர் நினச்சான். ஆத்தாடி இவனுக்கு அவன் தேவையில் உழைக்கிற மாதிரி திரும்ப உங்களை நினைக்கிறான். அடுத்து உங்களை கொண்டாந்து வைக்கிறான். ஆத்தாடி இவன் சரியில்லை, முதல்ல மாதிரியே மருந்தம் சரியில்லை, திருப்பி அவன்கிட்ட கொடுக்குறான். 2 பேருக்கிட்டே மாற்றி மாற்றி கொடுக்குறான். நடுவில் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டோம் பாருங்க. அதான் இவனையும் அவனையுமே நினைச்சா ரெண்டும் களவாணி பிள்ளைகளா இருக்காங்கன்னு தெரியுது. இடையில ஒருத்தர் இருக்காருங்கிறத மறந்தான். நம்ம நடுத்தருவில் தெரியுறோம். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது. அதனால என்னென்னதான் நானும் சொல்கிறேன்னு புரியலைங்க. அவ்வளோ இருக்கு. நாட்டில் தமிழ் இல்லை, மொழி இல்லை, கலை இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டியை கட்டி பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து இங்கே நான் உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? அது எப்படி உட்கார மாட்டோம்ல? ஏன் உட்கார மாட்டோம்? அழுக்கு ஆயிரும்ல. துணி அழுக்கா பாரு. என்னதான் இருந்தாலும் கிளியக்கூடிய துணி தானே. ஆனால் உங்களை உட்கார விடாம தடுக்குது பாருங்க. உங்க மனசாட்சியோ உங்க உடம்போ தடுக்கலை. கிளிய போற துணி உங்களை தீர்மானிக்குது கீழே உட்காரது. அப்ப நம்ம என்ன சாப்பிடணும், என்ன பேசணும், என்ன நடத்தணுங்கிறத நம்ம தீர்மானிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. உணவு தானே உணர்வை கொடுக்கும். நாட்டில் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம். இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் ஓட்டான் மகேந்திர வல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கிரேக்க விஞ்ஞானி கலிலியோவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுது முடிஞ்சு. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான், இத்தனையும் செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு முருங்கை மரத்தை ஒடிச்சு ஊண்டி வச்சோம்னா பொழைச்சிரும். எந்த மரத்தை வேணாலும் வெட்டி வச்சா பொழைக்கிற தன்மை உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஆட்டு காலையோ கோழி காலையோ வெட்டி ஊண்டுங்க பொழைக்குதான்னு பார்ப்போம். இப்ப சைவ வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சைவ அசைவ வித்தியாசம் புரியுதா? அப்ப ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. நீங்க நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. சைவத்துக்காக படைக்கப்பட்ட உடம்பு இந்த உடம்பு. வள்ளுவர் கூட 1330 குறளை எழுதி 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறாரு. கேட்கிறோமா? எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு. 40 வயதுக்கு மேல ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். என்ன ஆணைக்கு இங்கு பூனைக்கும் காலம்? ஆணைக்கும் பூனைக்கும் காலம் என்ன தெரியுமா? ஆணைனா ஆணை இல்லை, ஆ என்றால் பசு, நெய் என்றால் பசு பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய நெய். பசு நெய் சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் உண்டு. பூவில் இருந்து கிடைக்கக்கூடிய தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு உண்டு. 40 வயசுக்கு கீழே நெய் சாப்பிடணும், 40 வயசுக்கு மேலே தேன் சாப்பிடணும். அதுக்கு தான் ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னு. எவ்வளவு விஷயங்களை கொட்டி கிடக்கு நம்ம இலக்கியத்தில். இதை விட்டுட்டு எவன் வேணோ சொல்கிறான், நீ எங்கெங்கேயே தேடிக்கிட்டு இக்கரைக்கு எந்த பிள்ளையாவது சொல்லி பேச்சு கேட்குறா? 5 வயசுல பிள்ளை சொல்கிறேன் எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்கிறேன் எங்கள் அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவார், புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானவனு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாது அப்படின்னு மிரட்டுறானே. அப்புறம் பார்த்தா 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில் அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா இந்த ஆளை கட்டிட்டு குடுவோம். ஐயோ கடவுள். 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போகிற வயசில். அப்புறம் பாருங்க 30 வயசுல சொல்லுவேன், நான் எங்கள் அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஸ் மாதிரியா சொல்கிறாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இது அனுபவமாக இருக்கும்.
மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. நான் கேட்கிறேன், முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும். அலங்கோலமா திருறாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. அடா அவங்களாம் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, இந்த பிள்ளைக்கும் தெரியாது. அப்புறம் 40 வயசானா கல்யாணம் ஆகி அவனுக்கு 4 புள்ள ஊட்டி வந்துருமா? அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறியா? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுமே. எப்ப சொல்றேன் 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருட இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட அந்த இக்கரை பச்சை. யதார்த்தத்தோடு வாழ்வோம், யதார்த்தம் நம்மை வாழ வைக்கும் என்ற நல்ல புரிதலோடு இருந்து விட்டா வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 78 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் மக்களை பாமரர்களாக வைத்திருக்கிறார்கள். பாமரர்கள், ஏழை எளிய விவசாயிகள் வந்துருவாங்களே பிடிச்சிக்கிட்டு இப்படியே நாங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம்னு ஒன்றும் சொல்றதுக்குள்ள வெக்கம் இல்லாமல் நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பா ரமண கோழி முட்டை அம்மிகளை உடைக்கிட்டு. நான் என்ன கேட்குறேன், பாமரர்கள்னா என்ன அர்த்தம்? பாமரர்கள்னா படிக்காதவர்கள், அறியாதவங்க. அப்படி அறியாம படிக்காம இத்தனை வருஷமா இவங்களை பாமரர்களா வச்சிருந்தது யாரோட குத்தம்? ஆண்டவன் குத்தமா ஆண்டவங்க குத்தமா? ஆண்டவங்க குத்தம். நமக்கு தெரியாதுப்பா. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அம்மிகளை உடைக்க காலதாமதம் காரியத்திற்கு கேடு. வருகிறான் காவலன், ஆகினாலே அவளை சந்திக்க வேண்டும். சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மக்கள் இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மக்கள் இவள் இந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? அந்தரமே கொண்டு தேவன் துந்தமே முழங்க வரும். அந்தரமைகள் நித்தீவே துந்தி முழங்க வரும். அந்தரமே கொண்டு தேவன் துந்தமே முழங்க வரும். இங்கிரம் வணங்கும் எங்கள் கந்தசாமி தகுந்த, இங்கிரம் வணங்கும் எங்கள் கந்தசாமி தகுந்த. சுந்தரம் நிறைந்த தகும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மகளினம் என்று நாடுதே. சோமனியத்தம் முகத்தில் இருக்கும் கண்களை கொண்டு மாநிலங்கள் வந்து நாடுதே. சோதன பறவை ஓட்டும் இவள் சோதன பறவை ஓட்டும். ஆனாலும் சோதன பறவை ஓட்டும் சொல்லினர் கிள்ளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. கனகத்தில் இவள் தினை காவல் செய்வாதே விதோ. கனகத்தில் இவள் தினை காவல் செய்வாதே விதோ. ஆன போதிலும் இங்கு அற்புதம் மிகு அற்புதம் துன்பம் நிறைந்து தன்னும் போல் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தால் வந்தால்? நன்றி நன்றி. மரம் வளர்க்கணும், மரம் வளர்த்தா மழை வரும். மரம்னா பறவைகள் கூடு கட்டணும், பறவைகளுக்கான கனிகள் இருக்கணும். மழை மட்டும் பெய்தால் பத்தாது. இது சாலைகள்லாம் நட்டு வச்சிருக்காங்க மரங்கள்லாம், அதெல்லாம் மரமாது அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருந்தது? காடு மலைகள் இல்லை என்றால் மழை வளம் பெற முடியாது. அதனால தான் உழவில்லை என்ற உழவில்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகத்தை மீட்க உழவை காப்போம் என்ற நல்ல தத்துவத்தோடு முழங்கணும். அதனால நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. நீங்க நம்ம குன்றக்குடி அடிகளார் இருக்கார்ல, பொன்னம்பல அடிகளார், இப்ப இருக்கிற ஐயா, அவங்க நிறைய கதைகள்லாம் பேசுவாங்க, நிறைய நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுல பாருங்க ஒரு கதை சொல்லுவாரு. காட்டுக்கே ராசா சிங்கம் இல்லையா? காட்டுக்கே ராசா சிங்கம். அவர் தான் சிங்கம், அவர் தான் தலைவர். மற்றது ஊரா அதுக்கு அடிமை. தலைவர் இருந்தா எடுபடி 4 பேர் இருக்கணும்ல. ஆமா, என்ன சொன்னாலும் சரின்னு ஆட்டுறதுக்கு. தப்பே நடந்தாலும் ஆமா ஆமா உங்களை மாதிரி முடியுமா? இப்படி தலைவரே வள்ளுவர் சொல்றாரு, எதுக்கு தலைவரேன்னு சொல்றாரு. எதுக்கு தலைவரும் தெரியல. வெக்கம் இல்லாம மானத்தை வித்து மரியாதை போய் கௌரவம் போய் கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாம சரி அதை விடுங்க. நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அப்புறம் பாருங்க, இப்ப சிங்கம் என்ன பண்ணுது? வேட்டையாடி சாப்பிடுதா? காலு தலை தோல் மிச்ச மீதி விலங்குகளை தின்னது போக கிடக்கும்ல, அது கிடந்தா நாளாக நாளாக அழுகி போயிடும். அழுகுனா ஒரே வாடையா இருக்கும்ல, கெட்ட நாத்தமானாலும். எது மாதிரி நாரம்? அப்படின்னா என்ன? சின்னம்மாவா? சித்தினா சின்னம்மா தானையா?
அவ சித்தின்னா சரக்க சொல்றாங்க, நீங்க வேற. அப்படியா? ஆமா, அதுக்கு நார் தான். நான் எதுக்கு கேட்கறேன் நீங்க பாருங்க, இன்னும் புரியல பாருங்க. எது போல நாரும் தெரியுமா? மதகுபட்டி பேருந்து நிலையம் கழிவறைக்கு போயிருக்கிறீங்களா? திருப்பத்தூர் பேருந்து நிலையம் கழிவறைக்கு போயிருக்கீங்களா? சிவகங்கை பேருந்து நிலையம் கழிவறைக்கு போயிருக்கீங்களா? காரைக்குடி பேருந்து நிலையம் கழிவறைக்கு போயிருக்கீங்களா? மதுரை மாட்டுத்தாவணி கழிவறை பேருந்து நிலையத்துக்கு போயிருக்கீங்களா? கழிவறைக்கு எல்லாம் எப்படி மணக்குது? ஆத்தாடி. தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி, சிற்றூராட்சி, பேருந்து நிலையங்கள்ல இருக்கக்கூடிய கழிவறைக்கெல்லாம் மனுஷன் போய் வர முடியுமா? ஆனாலும் 10 ரூபா 15 ரூபா வாங்கிட்டு தான் உள்ள விடுறேன். ஆனா சுத்தம் இல்லாம இருக்கு. எப்படி நாருது? அதுக்குன்னு ஒதுக்குனீங்களடா, எங்கடா வச்சிருக்கிறீங்க? இவங்களை பூரா கொண்டு போய் அதுக்குள்ள விடணும். விடணுமா? விடுறது இல்லையா? மனசாட்சி இல்லாம வாழ்றீங்களே, நியாயமா இது? அது மாதிரி நாரி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப கட்டி விடாதீங்க. அது மாதிரி சிங்கம் இருந்த இடம் மோசமா நாரி இருக்கு. இப்ப சிங்கத்துக்கு ஜெயிக்கல, நம்ம இருக்காட அப்படி நாருதே, என்னடா செய்வோம்னு யாரையாவது கூப்பிட்டு கேட்போம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுயமரியாதை. அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்திருக்கு. அது ஒரு இலங்கு இல்லை, அது ஒரு வேங்கை, புலியில ஒரு வகை. அதை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. அது உள்ள போயிட்டு வந்து உண்மையை சொல்லுது. என்ன தலைவரை இவ்வளவு மோசமான நாடு இதுல உட்கார்ந்துருக்கிறீங்க கரும, சரி நீங்க இருக்கிற அப்படி நாரலாமான்னு. சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு. ஏன்டா என் இடத்துல வந்து, நான் இருக்கிற இடத்துல வந்து நாருதுன்னு சொல்லுவியா நீ? ஒற்றே ஓடி ஓடு. கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ சொல்லுனுச்சு. யானை உள்ள போயிட்டு வந்து இவனை அடிச்சதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம கண்ணத்துக்கு அதை சொல்லுவானே, ஐயா நல்லா மணக்குது, புழுகுறான்ல நிறைய பேர் காசுக்கு, அதனால நல்லா மணக்குது, சந்தனமும் ஜவ்வாதும் மணக்குதுன்னு. சிங்கம் மேற்கொண்டு கடுப்பாயிருச்சு. ஐயா எப்படி நீ வந்து இவ்வளவு நாடுற இடத்த மணக்குதுன்னு போய் சொல்ற? ஒற்றாட்டி ஓடு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு நரி அந்த பக்கமா இருந்து வந்துச்சு. நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. நரி மெதுவா உள்ள போகல, யோசிக்குது. ஒருத்தன் உண்மையை சொன்னேன், உதச்சு விட்டேன். ஆமா. ஒருத்தன் பொய் சொல்றேன், அவனையும் அடிக்கிறேன். இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல, பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கிட்டு, அதனால நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு நரி வந்து தலைவர் சிங்கத்தை பார்த்து சொல்லுது, தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கு அடைச்சிக்கிச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலன்னுச்சு. தந்திரம். இப்படித்தான் கொல்ல போயிருக்கேன். எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த வாழ்க்கை? போகையில வரலையும் பின்னால பேசுறதுக்கா? மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். உயிர் ஒரு தரம் தான் போகும், ஓயாமையா போகும்.